வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்? நேற்று கமலாலயத்தில் தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துடைய ரிப்போர்ட்டருக்கும் இடையே பயங்கர ஃபைட் ஒன்று நடந்துச்சுல. காலையிலேருந்து அந்த வீடியோ தான் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆனிச்சு. முத்தலீஃப் போன்ற சில பத்திரிகையாளர்கள் என்ன தெரியுமா கதை கட்டினாங்க? கோவையில் ஒரு கல்லூரி மாணவிக்கு நடந்த கொடுமை, இந்த செய்தியை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் பெரிய ஒரு பேசுபொருளாக அந்த விஷயம் வரக்கூடாது, ஏன்னா அது கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர், கவர்மெண்ட் திமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு பொதுமக்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் அண்ணாமலை செய்தியாளர் இடையே டிபேட் நடந்திருக்கு அப்படின்னு முத்தலீஃப் போன்ற பத்திரிகையாளர்கள் கதை கட்டினாங்க. காலையிலேருந்து உண்மையை ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா, கோவையில் அந்த கல்லூரி மாணவி பாதிக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா, அந்த கல்லூரி மாணவிக்கு நேர்ந்த கொடுமை இருக்குல்ல, இதனை கண்டித்து முதல்ல குரல் எழுப்பிய பொலிட்டீஷியன் யார் தெரியுமா? அண்ணாமலை தான். அண்ணாமலை தான் முதல் பொலிட்டீஷியனா அந்த மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து குற்றவாளிகளை விரைவாக கைது செய்யணும் அப்படின்னு ஒரு டிமாண்டை முன்வச்சது முதல் பொலிட்டீஷியன் அண்ணாமலை தான். அண்ணாமலைக்கு பிறகுதான் அதிமுக பொதுச் செயலாளர், பாமகவுடைய தலைவர்கள் எல்லாமே, டிவிகே எல்லாமே அதன் பிறகுதான் அறிக்கை வெளியிட்டாங்க, சமூக வலைதளத்தில் பதிவு போட்டாங்க. அப்போ இதை டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தா எதுக்காக முதல் நபராக அண்ணாமலை குரல் கொடுக்கணும்? அதனால முத்தலீஃப் போன்ற பத்திரிகையாளர்கள் இனி பத்திரிகையாளர்கள் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு உங்களை நீங்களே சொல்லிக்காதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா அது ஜேர்னலிசம் துறைக்கு அவமானம் அப்படின்னு பாஜகவினர் கொந்தளிக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன தெரியுமா? அது எப்படி ஒரு பத்திரிகையாளரை ஒருமையில் அண்ணாமலை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கம் கண்டனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ணாமலைக்கு கண்டனமா? யார் கண்டனம் தெரிவிக்கிறது அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்தா தேரடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார்ல, திமுகவுடைய ஆதரவாளர் தான், அவர் தான் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கம். அப்போ ப்ரோ டிஎம்கே பர்சன் அண்ணாமலைக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. இது ரெண்டு. மூணாவது என்ன தெரியுமா? அண்ணாமலையோடு விவாதத்தில் ஈடுபட்ட அந்த ஜேர்னலிஸ்ட் யாரு அப்படிங்கிறத அடுத்த 5வது நிமிஷமே பாஜகவினர் வெளியிட்டுட்டாங்க. ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்றாங்க. அந்த புகைப்படத்துக்கு கீழே என்ன தெரியுமா டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு? வாத்தியாரோடு மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. யார வாத்தியாருன்னு தெரியுமா சொல்லியிருக்காரு? நக்கீரன் பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு, தாமோதரன் பிரகாஷ் அப்படின்னு எக்ஸ் வலைதளத்தில் பேரு நக்கீரன் பிரகாஷ். இவர் எப்படிப்பட்ட ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும் அப்படின்னு. ஓ, அவருடைய மாணவரா? அப்போ நீங்கள் இப்படி தான் அண்ணாமலை கிட்ட டிபேட் பண்ணுவீங்க, வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுச்சு, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ அப்படின்னு பாஜக பதிவுகள் போகிறாங்க. நக்கீரன் பிரகாஷெல்லாம் எப்படிப்பட்ட பத்திரிகையாளர்? முழுக்க அண்ணாமலைக்கு எதிராக எப்படியாவது விஷத்தை பரப்பணும், பொய் செய்தியாக இருந்தாலும் அதை உண்மை மாதிரி பரப்பணும் அப்படிங்கிறதுல பெரிய ஒரு ஆர்வம் இருக்கிறவர் நக்கீரன் பிரகாஷ். உதாரணத்துக்கு தட்சிண கன்னடா அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் வளாகத்தில் பெண்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான நியூஸ் வந்து பரவணுச்சுல, அந்த ஃபேக்கான நியூஸுக்கு நக்கீரன் பிரகாஷ் வந்து ரைட்டப் எழுதுறாரு. ஏன்னா அந்த ரீஜியனில் தான் அண்ணாமலை வந்து எஸ்பியாக பணியாற்றினாரு, அவருக்கு தெரியாமையா இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி விஷத்தை பரப்புனாருன்னு பாருங்க. ஆனால் அண்ணாமலை தட்சிண கன்னடா மாவட்டத்துடைய எஸ்பியாக பணியாற்றவே இல்லை. உடுப்பி, சிக்மங்களூர் இந்த மாவட்டத்துடைய எஸ்பியாக தான் அண்ணாமலை பணியாற்றினார். தட்சிண கன்னடாவுக்கும் அண்ணாமலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஃபேக் நியூஸை வந்து பரப்பி விட்டாரு. அவரை வாத்தியாருன்னு சொல்றாரு. அண்ணாமலை கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணவர். அண்ணாமலைகிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண ஏஎன்ஐ ரிப்போர்ட்டருடைய பேரு திவ்ய விக்னேஷா. அவரு இவரை வந்து வாத்தியாருன்னு போட்டிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, இவருடைய ப்ரொஃபைலை கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா இவர் இதுக்கு முன்பாக சன் நியூஸில் ஸ்பெஷல் கரஸ்பாண்டண்டாக வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போது திராவிட ஐடியாலஜி இருக்கக்கூடிய ஒருத்தர் தான், ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் அப்படிங்கிறது உறுதியாகுது. திராவிட ஐடியாலஜி இருக்கக்கூடிய பல ஜேர்னலிஸ்ட்டுகள் தமிழ் மீடியாவில் இருக்காங்க. கார்த்திகை செல்வனாக இருக்கட்டும், குணசேகரன், செந்தில்வேலு, இது மாதிரி பலர் வந்து இருக்காங்க. தம்பி தமிழரசன், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா. இவர் ஒரு சேஞ்சுக்கு தமிழக மீடியாவில் இல்லாமல் ஏஎன்ஐ மீடியாவில் இருக்காரு. அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டு. மூணாவது, முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட புகைப்படம் எடுத்திருக்காரு. அந்த புகைப்படத்துக்கு பக்கத்தில் கருப்பு சிவப்புல வந்து ஹார்ட்டின் விட்டுருக்காரு. இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, திராவிட ஐடியாலஜி இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன நடந்துச்சு? அண்ணாமலை கமலாலயத்துக்குள்ளே என்டர் ஆகுறாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா மைக்கை எடுத்துகிட்டு வந்து அண்ணாமலை கிட்ட டக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அண்ணாமலை, ஏன் பதட்டப்படுறீங்க? இப்போ நம்ம பேச போகிறது இல்லை, பிறகு நம்ம பேசலாம், எல்லா மீடியாக்களையும் நான் வந்து சந்திக்கிறேன், செய்தியாளர் சந்திப்பை நான் கொடுக்குறேன், அப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப அமைதியாக தான் ஃபஸ்ட்டு ஒரு பதில் கொடுக்குறாரு. அதன் பிறகும் உள்ளே வந்து அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்குறாரு இந்த ரிப்போர்ட்டர். அதாவது பதில் சொல்கிறது சொல்லாமல் இருக்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தினா யாருக்காக இருந்தாலும் கோவம் தானே வரும். அதான் அண்ணாமலை கேட்குறாரு. இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களை விட நீங்கள் பெரிய ஆளு, சீன் போட பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அதுக்காக தான் இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து விட்டார்.
ஆக மொத்தம் இது மாதிரி ஏதாவது ஒரு தடவை சொன்னோன்னு புரிஞ்சுக்கணும், சொல்லாமல் அண்ணாமலை மேலும் கோபத்தை தூண்டுற மாதிரியே ஒரு பிளானோட தான் வந்திருக்காரு அந்த ஜேர்னலிஸ்ட்டு. இப்போ அதனால பாஜகவினர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏஎன்ஐ நிர்வாகத்துக்கு நிறையா மெசேஜை வந்து அனுப்புகிறாங்க. இது மாதிரி ஒரு கட்சி ஐடியாலஜி இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு எதுக்காக வேலை வந்து கொடுக்குறீங்க, எதுக்கு இவங்களெல்லாம் அனுமதிக்கிறீங்க, நியூட்ரலான பர்சனை தானே நீங்கள் பத்திரிகையாளராக அனுமதிக்கணும், இவர் மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிதா பிரகாஷ் இருக்காங்களே, அவங்க தான் ஏஎன்ஐ உடைய சீஃப் எடிட்டர், அவங்கள வந்து டேக் பண்ணி நிறைய பாஜகவினர் இப்படி பதிவுகள் வந்து போடுறாங்க. இன்னொரு தடவை இது மாதிரி இவர் நடந்தா பிஹேவ் பண்ணால் அவர் மேலே ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு ஏஎன்ஐ நிறுவனத்துக்கு பாஜகவினர் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.